ஒரு கம்பெனியில் பிஎஃப் எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லி தெரிஞ்சுக்கணுமா? ஒரு கம்பெனியில் 20க்கும் மேற்பட்ட எம்ப்ளாயிஸ் வேலை செய்கிறாங்கன்னா அந்த கம்பெனி வந்து பிஎஃப்ல கவர் ஆகிருக்கணும். அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்க எம்ப்ளாயிஸோட பேசிக் அண்ட் டிஏ வந்து லெஸ் தென் 15,000 இருந்தாலும் அந்த எம்ப்ளாயி பிஎஃப்ல கவர் ஆகிருக்கணும். இப்போ பிஎஃப்க்கு ரெண்டு முக்கியமான கான்ட்ரிபியூஷன் பண்ணுவாங்க. ஒன்று எம்ப்ளாயி சைட்லேருந்து அமௌண்ட் போடுவாங்க, இன்னொன்று கம்பெனி சைட்லேருந்து அமௌண்ட் போடுவாங்க. எம்ப்ளாயி சைட்லேருந்து 12% ஆஃப் பேசிக் அண்ட் டிஏ வந்து பிஎஃப்காக கொடுப்பாங்க. கம்பெனி சைட்லேருந்து 13% ஆஃப் பேசிக் அண்ட் டிஏ வந்து பிஎஃப்காக கொடுப்பாங்க. இப்போ இந்த 13% நிறைய டிவிஷன் இருக்கும். 8.33% வந்து பென்ஷனுக்காக கொடுப்பாங்க, 3.67% வந்து பிஎஃப்காக கொடுப்பாங்க, 0.5% வந்து இடிஎல்ஒய் எம்ப்ளாயி டெபாசிட் லிங்க் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த அமௌண்ட்டுக்காக கொடுப்பாங்க, 0.5% வந்து பிஎஃபோட அட்மின் சார்ஜுக்காக கொடுப்பாங்க. இப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பிஎஃப்ல ஒரு மாதமும் எம்ப்ளாயிட்டேருந்து ஒரு அமௌண்ட் கான்ட்ரிபியூட் இருப்பாங்க, எம்ப்ளாயர் அதாவது கம்பெனி சைட்லேருந்து ஒரு அமௌண்ட் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு ஃபினான்ஷியல் இயருக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட் போடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஏப்ரல் மந்த் எடுத்துருக்கீங்கன்னா ஒரு எம்ப்ளாய்க்கு 3,000 ருபீஸ் நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கீங்க. திருப்பி மே மந்த்து ஒரு 3,000 ருபீஸ் கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்க, ஜூன் மாதம் ஒரு 3,000 ருபீஸ் கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்க. இப்போ இந்த ஒரு இயர் முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் போடுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் மாதம் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க 3,000, அப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 8.25% வந்து 247 ருபீஸ் போடுவாங்க. அப்போ மே மந்த் வந்து 3,000 + 3,000, ஏப்ரல் மந்த் 3,000, மே மந்த் 3,000, 6,000 ருபீஸ். 6,000 into 8.25, 247 + 247, 495 ருபீஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக வரும். இந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாம் தெரிஞ்சுட்டு இருக்கோங்க. தேங்க்யூ, பை.